ராம் நாராயண ராம். மனிதன் தன் வாழ்க்கை தீர்மானங்களை தானே எடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பெரும்பாலும் நாம் காண்பதாவது, மனிதர்கள் தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல், தாங்களே முடிவெடுக்க முடியாமல் போவதாகவும், என்ன செய்ய வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு புரியாது. இதற்கு பெருமளவில் அவர்களின் பெற்றோர்களே காரணமாக இருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் பல பெற்றோர் நவீனமாக நடக்க விரும்புகிறார்கள். இதனால் தங்கள் குழந்தைகளிடம் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் சிறு வயதிலிருந்தே முடிவெடுக்கும் பழக்கத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் குழந்தைகளுக்கு தங்கள் பெற்றோரின் அதிக தேவையுள்ள நேரத்தில் அவர்கள் அருகில் இருக்கவில்லை. அவர்கள் பணம் சம்பாதிப்பதில் மிகவும் மும்முரமாக இருப்பதால் தங்கள் குழந்தைகளை மறந்து விடுகிறார்கள். பெற்றோர் குழந்தைகளை சரியான முறையில் கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை எனலாம். முதல் ஆசிரியர் தாயாகவே இருக்க வேண்டும் என்று கூறப்படுவதுண்டு. ஆனால் இன்று பல தாய்மார்களுக்கு தங்கள் குழந்தையை படிக்க வைக்க நேரமில்லை. அவர்கள் குழந்தைகளை ஆயா அல்லது பிறரிடம் விட்டுவிட்டு தாமாகவே கவனிக்கச் சொல்கிறார்கள். குழந்தைகளை 2 விதங்களில் நன்கு பயிற்சி அளிக்க முடியும். ஒன்று முறையான ஃபார்மல், மற்றொன்று முறையற்ற இன்ஃபார்மல். முறையான முறையில நாம் நேரடியாக குழந்தைகளை கற்பிக்கிறோம். முறையற்ற முறையில் குழந்தைகள் பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் பார்த்து கற்ற விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் ஞாபகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால் உங்கள் குழந்தைகளும் அதையே கற்றுக்கொள்வார்கள். நல்ல விஷயங்களை அவர்கள் கடைபிடிக்க பழகுவார்கள். பல பெற்றோர் கூறுகிறார்கள், என் குழந்தை என் பேச்சை கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் சரியான முறையில் குழந்தைகளை புரிய வைக்கவில்லை. பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நெருக்கமாக பழக வேண்டும். அவர்கள் அடிக்கடி சொல்வது, எங்கள் காலத்தில் இப்படி இருந்தது. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். காலம் மாறிவிட்டது, சூழல் மாறிவிட்டது. இன்று பல ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் சிகரெட் புகைக்கின்றனர். இது தவறான எடுத்துக்காட்டை உருவாக்குகிறது. அரசு மது மற்றும் சிகரெட் போன்றவற்றிற்கு தடை விதிக்க வேண்டும். பல குழந்தைகள் தங்கள் மனதுள்ள விஷயங்களை பெற்றோரிடம் பகிராமல் சிகிச்சை நிபுணர்களிடம் செல்வதை காண்கிறோம். ஏனெனில் அவர்கள் எண்ணுவது, பெற்றோர் அவர்களை குறை சொல்வார்கள். பெற்றோர் தங்கள் குழந்தைகளை நண்பர்களாக கருதி நடத்தியிருந்தால் அவர்கள் திறந்த வெளியில் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்திருப்பார்கள். குழந்தைகள் நிலம் அல்லது சொத்து அல்ல. அவர்கள் ஆட்கள் கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு பொம்மை அல்ல. எதையும் செவிமடுக்க வேண்டியவர்கள் அல்ல. குழந்தைகளிடம் ஒரு திறமை மட்டும் இருக்க வேண்டும். அது சுதந்திர சிந்தனை. அவர்களை தங்கள் விருப்பப்படி வாழ அனுமதிக்க வேண்டும். தங்கள் விருப்பமான தொழிலையே தேர்வு செய்ய அனுமதிக்க வேண்டும். பெரும்பாலும் பெற்றோர் தங்கள் ஆசைகள், எதிர்பார்ப்புகளை குழந்தைகளிடம் திணிக்கிறார்கள். இதனால் குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். அவர்களின் ஆர்வம் வேறு துறையில் இருக்கலாம். ஆனால் பெற்றோரின் அழுத்தத்தில் வேறொன்றை தேர்வு செய்கிறார்கள். முதலில் பெற்றோர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் உங்கள் குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்கள், அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ராம் நாராயண ராம் என ஜெபியுங்கள்.